அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நல்ல குணத்திற்கு அல்லாஹ்விடத்திலும் சரி, இன்ன பிற மனிதர்களிடத்திலேயும் தனிப்பட்ட சிறப்பு உண்டு. முஸ்லிம் சொர்க்கம் நுழைவான், ஆனால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நல்ல குணம் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொர்க்கத்தின் ஓரப்பகுதியில் வீடு கிடைப்பதற்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். எவன் ஒருவன் சத்தியத்தில் இருந்த பொழுதிலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதிக்கு வீடு கிடைப்பதற்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். கேளிக்கைக்காக கூட பொய் பேசாதவனுக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதியில் வீடு கிடைப்பதற்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். யாருடைய குணம் நன்றாக இருக்கிறதோ அவனுக்கு. ஆக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது நல்ல குணமாக இருக்கிறது. அந்த நல்ல குணத்தை கைகொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நல்ல குணம் உடையவர்களுடைய அடையாளங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்வது, முதலாவது சண்டை தகராறுகளை குறைவாக இருப்பது. சண்டைகள் தகராறுகள் செய்வது என்பது நல்ல அடியார்கள் நற்குணம் உடையவர்கள் ஒருபொழுதும் செய்ய மாட்டார்கள். இரண்டாவது அடையாளம், நியாயமாக நடந்து கொள்வார்கள். யாருக்கும் எந்தவிதமான அநீதம் செய்துவிட மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். மூன்றாவது குணம், மற்றவர்களின் தவறுகளை தேடாமல் விடுவது. என்ன சூழ்நிலையிலையும் மற்றவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்கூடிய நிலை அவர்களிடத்தில் இருக்காது. நான்காவது குணம், தவறாக தெரியும் விஷயங்களை நல்லபடி எடுத்துக்கொள்ளுதல். நம்முடைய பார்வையில் ஏதேனும் ஒன்று தவறாக தெரியுது என்று சொன்னால், நாம் உடனடியாக அதை தவறு என்று பகிரங்கப்படுத்தாமல், அவர் செய்திருப்பது ஒரு கால் நன்றாக இருக்கும், ஏனென்றால் சந்தேகப்படும் படியாக அவர் நடந்து கொள்ள மாட்டார். சந்தேகங்களுக்கு அவர் என்ன செய்வார், அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆக ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் நல்ல விதமான எண்ணங்களை அதற்கு அவர் கற்பிப்பார். தான் தவறாக இருக்கும் பட்சத்தில் பிறரிடத்திலே தாராளமாக மன்னிப்பு கோருவார். ஒரு தவறிழைத்து விடுவாரேயானால் அதை நியாயப்படுத்த மாட்டார், அதை மறைக்க மாட்டார், அதை ஒத்துக்கொண்டு பிறரிடத்தில் மன்னிப்பு கோருவார். ஏதேனும் துன்பங்கள் ஏற்படும் எனில் அதை பொறுத்து கொள்வார், சகித்து கொள்வார். இந்த குணம் நல்ல பண்பு உடையவர்களின் அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, சுய பரிசோதனை செய்து அந்த தவறை தொடர மாட்டார். மற்றவரின் குறைகளை பார்ப்பதற்கு பதில் தன் குறைகளை ஆராய்ந்து பார்த்து அதை திருத்திக் கொள்வதற்கு முற்படுவார். ஒன்பதாவதாக, முகத்தில் சிரிப்புடன் இனிமையோடு இருப்பார். எல்லா மக்களிடத்திலையும் இன்முகத்தோடு பேசக்கூடியவர்களாக, புன்னகை பூத்து பேசக்கூடியவராக இருப்பார். ஏனென்றால் ஒரு முஸ்லிமை பார்த்து புன்னகை பூப்பது சதக்காவாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இறுதியாக, வார்த்தைகளில் மென்மையான போக்கு, இனிய சொற்களை சொல்லக்கூடியவராக இருப்பார். இந்த 10 அடையாளங்கள் தான் நல்ல பண்பு உடையவர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த நல்ல பண்பு உடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.